அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஒரு டாடா பஞ்சோடைய புதிய பேஸ் லெவல் பியூர் வேரியண்ட்டோட தாங்க இருக்கேன். இந்த பியூர் வேரியண்ட்டோடைய டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் டீட்டெயில் ரிவ்யூக்காக வரலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ்க்காக, கஸ்டமைசேஷன்ஸ்க்காக வந்திருக்கு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டியோடைய ஓனர் அதாவது ஹொசூர்லேருந்து கொண்டு வந்து இந்த வண்டி இங்கே விட்டுருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு எந்த அளவுக்கு சூப்பராக மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருடைய ஆஃப்டோ மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் கஸ்டமைசிங் அவுட்லெட்டில் தாங்க இருக்கும். ஸோ இந்த வண்டியை பயங்கரமாக சூப்பராக ஆல்மோஸ்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டை போல் கன்வெர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த வண்டியில் இப்போதைக்கு பேஸ் மாடல் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் ஃபிட் பண்ண தான் போகிறாங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் இல்லைங்க எப்பவும் போல். ஸோ ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் ஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கூடவே எல்இடி டிஆர்எல்ஸும் வரும். அண்ட் எக்ஸ்டீரியரில் இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஃபாக் லாம்ப்ஸும் ஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு அடுத்து சைட் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி லுக்கு நல்லா தாங்க இருக்குது. இருந்தாலும் இந்த வண்டிக்கு அலாய் வீல்ஸ் எல்லாம் இல்லை. பேசிக் வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கான வீல் கவர்ஸே இல்லாத 15 இன்ச் பிளாக் கலர் ஸ்டீல் வீல்ஸ் தான் வருதுங்க. ஸோ இதுக்குமே டாப் அண்ட் வேரியண்ட்டோட அலாய்ஸை அப்படியே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பிளாக் கலர் டோர் ஹேண்டில்ஸ் தான் வருதுங்க. அண்ட் பிளாக் கலர்டு ஓஆர்விஎம்ஸும் வருது. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பாடி கலர் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அல்லது க்ரோம் டீட்டெயிலிங்கும் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ரூஃப் ரெயில்ஸும் போடுவாங்க. அத்தோட ரூஃப் ஆண்டனாவும் வரும். அப்படியே பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு டெயில் லேம்ப்ஸ் வந்து நான் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் தான் வருது. ஸோ இதுக்கு வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. இந்த வண்டிக்கு ரியர் விண்ட்ஷீல்ட், வைப்பர் வாஷர், டிஃபோகர் எல்லாம் கிடையாது. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அவசியமாக ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஃபிட் பண்ணத்தான் போகிறாங்க இந்த வண்டிக்கு. அதுக்கடுத்து இன்டீரியரில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இந்த வண்டிக்கு ரொம்ப பேசிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் வருது. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் விண்டோஸ் வருது. ஸோ இந்த வண்டிக்கு அவசியம் ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் தவிர ரியர் பவர் விண்டோஸ் மற்றும் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ஓஆர்விஎம்ஸும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கும் நான் காத்திருந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் இந்த ஸ்டீரிங் வீல் வந்து பேசிக்காக தாங்க இருக்குது. எந்த விதமான ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கிடையாது. லெதர் ராப்பிங்கும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டமே கிடையாதுங்க. அதுக்கான ஒரு மவுண்ட் கூட கிடையாது. பேசிக்காக என்ன இப்படி ஒரு ஃப்ளாட்டான பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கண்டிப்பாக வைக்க தான் போகிறாங்க வித் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. அண்ட் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருதுங்க. ஸோ அந்த பேசிக்கான ஃபேப்ரிக் சீட்ஸையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு லெதரெட் ஃபுல் லக்ஸரியான லெதரெட் சீட்ஸ் ஃபிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் என்னுடைய ஐடியா. அப்படியே பேக் சீட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து பார்த்திங்கன்னா லெதரெட் சீட்ஸாக தான் கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் பேக் விண்டோஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேனுவல் விண்டோஸ் தான் வருது. ஸோ இதையுமே மாற்றத்தான் போகிறாங்க. ரியர் பவர் விண்டோஸ் ஃபிட் பண்ண போகிறாங்க. இதெல்லாமே நான் வந்து எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ், எதிர்பார்க்குற மாற்றங்கள். ஸோ எதிர்பார்க்குற மாற்றங்களே வந்து இந்த அளவுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னா எதிர்பார்க்காத அளவுக்கு நிறையாவும் பண்ண போகிறாங்க. அலாய் வீல்ஸ் ஃபிட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கும் மேலே நிறையா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆஃப்டோ. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா விதமான கார்ஸோடைய எல்லா மாடிஃபிகேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் நம்ம சேனலில் நீங்கள் தமிழில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோமா? அப்படி இருந்த பேஸ் மாடல் டாடா பஞ்சை தான் இப்படி மாற்றிட்டாங்க பாருங்கள். எஸ், இது அதே டாடா பஞ்ச் பியூர் பேஸ் மாடல் தாங்க. ஸோ இந்த வண்டிக்கு என்னென்ன ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டை போன்ற லுக் ப்ராப்பராக தர்றதுக்காக நார்மலாக வரக்கூடிய ஹாலோஜன், இந்த இடத்துல வரக்கூடிய சின்ன ஹாலோஜன் பார்க்கிங் லேம்ப்ஸை எடுத்துகிட்டு டாப் அண்ட் வேரியண்ட்டை போன்ற ப்ராப்பர் எல்இடி டிஆர்எல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹாலோஜன் ஹெட்லாம்பை தூக்கி போட்டுட்டு இப்போ ப்ராப்பரான ப்ரொஜெக்டர் ஹெச்ஐடி ஹெட்லாம்ப்ஸை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராப்பராக டாப் அண்ட் வேரியண்ட்டோட லுக்கு தருது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டைப் ஃபாக் லேம்ப் இருக்குங்க. அதாவது இது வந்து இப்போ வந்து எல்லோ லைட்டாக எரியுது இல்லைங்களா ஃபாக் லேம்ப்பு. டோட்டலாக ஹெட்லைட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒயிட்டாக எரியும், ஹெச்ஐடிஸாக எரியும். அண்ட் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் எல்லோவாக எரியும். ஸோ அது ஒரு சேஞ்ச். இது வந்து வித்தியாசமான ஒரு ஃபாக் லேம்ப். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே காசிரங்கா எடிஷனுடைய லோகோவை ஸ்பெஷலாக சோர்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீல்ஸ் தாங்க. இது வரைக்கும் எந்த டாடா கார்லையும் இந்த மாதிரி அலாய் வீல்ஸ் பார்த்தது கிடையாது. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக டாடா மோட்டார்ஸோடைய அஃபிஷியல் ஜெனுவின் ஆக்சசரிஸோடைய அலாய் வீல்ஸுங்க. இது வந்து புதிய ஸ்பெஷல் எடிஷன் ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் டாடா மோட்டார்ஸோடைய காரில்.
ஸோ அதுக்கான ப்ராப்பர் டியூவல் டோன் புதிய டிசைன் அலாய் வீல்ஸ் இது வந்து ஸ்பெஷலாக சோர்ஸ் பண்ணி எடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் வேறு எந்த டாடா கார்லையும் இந்த மாதிரி ஒரு அலாய் வீல்ஸ் பார்த்தது கிடையாது. டாடா மோட்டர்ஸோடைய எந்த கார்லையுமே இப்படி ஒரு அலாய் வீல்ஸும் இல்லை. நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரமே டாடா பஞ்சுக்கோ இல்லை நெக்ஸானுக்கோ இந்த மாதிரி ஒரு அலாய் வீல் டிசைன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லது ஹேரியரோடைய பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு ஏதாவது புதுசாக அலாய் வீல் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான அலாய் வீல்ஸாக கூட இருக்கலாம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இன்ஃபேக்ட் டாடா கர்வோடைய அலாய் வீல் டிசைனை வந்து இது வந்து ஞாபகப்படுத்துது. கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பரான ஒரு மஸ்குலர் லுக்காக தருது இந்த அலாய் வீல்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சேஞ்சஸ்னால் ரூஃப் ரீல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நார்மலாக வந்து பேஸ் வேரியன்ட்ஸுக்கு பிளாக் கலர் டோர் ஹேண்டில்ஸ் தான் வரும். ஆனால் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் பாடி கலர் ஓஆர்விஎம்ஸும் பண்ணிட்டாங்க. இங்கே எல்இடி டிஆர்எல்ஸும் வர மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே பெரிய அளவில் அவ்வளோ மாற்றங்கள் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ரிஃப்ளெக்டர்ஸ்க்கு பதிலாக இப்போ ப்ராப்பர் எல்இடிஸ் மாதிரி லைட்டிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சேஞ்ச். அதுக்கு அடுத்தது இங்கே டெயில்கேட்டோடைய கீழே ஒரு ப்ராப்பரான ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. தென் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரான்னு மட்டும் இல்லைங்க, இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் கேமரா எங்கே மாட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே இங்கே மாட்டியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் டேஷ் கேம் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அதை நான் உள்ளே போய் காட்டுறேன். வேறு இன்டீரியரில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு அப்படின்னு உள்ளே போய் பார்த்துருவோம் வாங்க. எஸ், முதல் படியாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் அண்ட் ஐவரி ஒயிட் கலர் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சோஃபா லெதரட் மெட்டீரியல் வந்து சீட் கவர்ஸ் பொறுத்திருக்காங்க. ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஷ்ஷான சீட் கவர்ஸாக இருக்குது. அது கூடவே பஞ்சுக்காகவே ஸ்பெஷல் கஸ்டமைஸ்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. உள்ள தாராளமான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் இருக்குது. ஸோ இது ஒரு அடிஷ்னல் கம்ஃபர்ட். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கவர் பொறுத்திருக்காங்க. ஆப்வியஸ்லி அதெல்லாம் வந்து அத்தியாவசியம். அண்ட் மெயினாக ஸ்டீரிங் பற்றி பேசும்போது நீங்கள் நல்லாவே கவனிக்கணும். இந்த பஞ்சோடைய பேஸ் வேரியன்ட்ஸுக்கு வந்து நார்மலாக ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எதுவும் வராதுங்க. ஆனால் ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸோட சேர்த்து க்ரூஸ் கண்ட்ரோலோட பட்டன்ஸும் சேர்ந்து சோர்ஸ் பண்ணி எடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஹைலைட் என்னை பொறுத்தவரை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்குது, ஆனால் இதை ஆக்டிவேட் பண்ண கிடையாது. ஏன்னா இப்போவே ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா வண்டியோடைய வாரண்டிக்கு வாய்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வாரண்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ECU மாடியூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஓகே, இப்போதைக்கே பட்டன்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்தாச்சு. அது கூடவே டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் ஃபிட் பண்ணிட்டாங்க. இது வந்து iCircuit-உடைய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இது. ஸோ ரொம்பவே ஹை குவாலிட்டியாக ரொம்ப ஹெச்டியாக இருக்குது, நல்ல விஷயம் இது. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா மானிட்டர்ஸும் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட், எஸ். அதுக்கு அடுத்தது இது வந்து பேக். ஸோ எல்லாமே கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன், ஸ்க்ரீன்ஷாட் ஃபங்க்ஷன் எல்லாமும் இருக்குது இதில். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ட்வீட்டர்ஸ் எல்லாமே வந்து பவர் பேஸ் அப்படிங்கிற அமெரிக்கன் பிராண்டோடைய ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ட்வீட்டர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ட்வீட்டர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக டாப் அண்ட் பஞ்சோடைய இடத்துல வரக்கூடிய இங்கே வரக்கூடிய ட்வீட்டர்ஸ் இந்த இடத்துலையே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோடைய பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் மட்டும்தான் வரும் இல்லையா. ஸோ இந்த வண்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டோடைய இந்த கன்சோலையை அப்படியே சோர்ஸ் பண்ணி எடுத்து ஆல் 4 பவர் விண்டோஸாக மாற்றிட்டாங்க. கூடவே எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ORVMஸும் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. எஸ், இதை நீங்கள் பார்க்கலாம். எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் அண்ட் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ORVMஸும் இந்த வண்டிக்கு பொறுத்துனது ஒரு பெரிய அப்கிரேட் என்னை பொறுத்தவரை. ஸோ இது எல்லாமே ப்ராப்பர் OEM குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அண்ட் OEM குவாலிட்டி பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அடுத்த வேரியண்ட் மாதிரி தெரியுது எனக்கு, ஒரு பேஸ் வேரியண்ட் மாதிரியே இல்லை. இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுக்கு USB போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே கீழே சென்டர் கன்சோலில் வரக்கூடிய எம்டி பேனலில் கட் அவுட் பண்ணி ஃபேக்ட்ரி ஃபிட் போன்ற லுக்கில் இந்த USB போர்ட்டை ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா கியர் லீவரும் மாற்றிட்டாங்க. அட்வென்ச்சர் மற்றும் அக்கம்ப்ளிஷ்ட் வேரியண்ட்ஸில் வரக்கூடிய கியர் லீவர் சோர்ஸ் பண்ணி இந்த வேரியண்ட்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ், இந்த இடத்துல இந்த டேஷ் கேமோடைய மவுண்டிங் பார்த்தோம். அண்ட் இந்த IRVM பார்த்தீங்கன்னா இதுவுமே டே நைட் அட்ஜஸ்டபிள் IRVM சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நார்மலாக பேஸ் வேரியண்ட்டுக்கு ஒரு பேசிக்கான IRVM தான் வரும். IRVM இந்த டே நைட் மோடு இல்லாமல், ஆனால் இந்த வண்டிக்கு டே நைட் IRVM பொறுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்கிரேட் எனக்கு பொறுத்தவரை. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் கேபினில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். ஒரு அடுத்த வேரியண்ட்டுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்கிரேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபாக் லேம்புக்கான தனி பட்டன் கிடையாதுங்க இந்த வண்டியை பொறுத்தவரை. வெளியே ஃபாக் லேம்ப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்ப்ஸை ஆன் பண்ணும்போதே அதுவுமே தானாகவே ஆன் ஆகிடும். அதுதான் ஃபாக் லேம்ப்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ். ஓகே, இப்போது பேக் சீட்டில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க.
பேக் சீட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சோஃபா லெதரட் பிளாக் அண்ட் ஐவரி ஒயிட் கலர் காம்பினேஷனில் சீட் கவர்ஸ் பொருத்திருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு சின்ன ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோர்ஸுக்கு இந்த டோர்சில் கார்ட்ஸும் பொருத்திருக்காங்க. டோர்சில் பிளேட்ஸ் பஞ்ச் பிராண்டோட வரக்கூடிய டோர்சில் பிளேட்ஸ் பேக்கில் வந்து சின்னதாக வரும், ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ பெருசாக வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு எஸ்தட்டிக் அப்பீல் தருது இந்த வண்டியை பொறுத்தவரை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ரூஃப் ரெயில்ஸோட சேர்த்து இந்த ரூஃப் மவுண்டட் ஸ்பாய்லர் ஒன்று பொருத்திருக்காங்க. இது வந்து வண்டியோடைய ஓவரால் லுக்கை வந்து அப்படியே பூஸ்ட் அப் கொடுக்குது. ஒரு கம்ப்ளீட்லி ஒரு கொஹேசிவான டிசைன் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டிசைன் லைனோடையே அப்படியே வருது பாருங்கள். ஸோ ஒரு ரொம்ப நல்ல லுக் தருது இந்த டாடா பஞ்சுக்கு. எஸ்பெஷலி இந்த அலாய் வீல்ஸோட பார்க்கும்போது என்னமோ பெரிய வண்டி மாதிரி இருக்குது. ஸோ உண்மையாகவே ரொம்ப இம்ப்ரெசிவான ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆஃப்டோ. ஸோ நான் ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி வேறு ஏதாவது கலர் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி டியூவல் டோன் ரூஃப் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் இன்னும் டெஃபினெட்லி பெட்டராக இருந்திருக்கும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த டாடா பஞ்சோடைய அப்கிரேட்ஸ். ஒரு அடுத்த லெவல் வேரியண்ட்டை போன்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு கொடுத்தது. அதுவும் ஜெனுவின் OEM குவாலிட்டி பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். எஸ்பெஷலி LED DRLஸு அண்ட் இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் வந்தது ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயமாக தெரியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.